ஹிட்லர் தப்பிக்கவில்லை என்று யார் கூறினார்? ஹிட்லர் பற்றி நான் சொல்லும் தகவலுக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வரலாற்றின் பல பக்கங்கள் வேறு வகையில் என்னை சிந்திக்க தூண்டியது. ஹிட்லர் உயிருடன் சிக்கினால் என்ன ஆவார்? அமெரிக்கர்களும் யூதர்களும் அவரை அங்குலமாக வெட்டி சிதைத்து அதில் ஆசிட்டை தெளிப்பார்கள். பெரிய சித்திரவதைகள் செய்வார்கள். ஹிட்லர் செய்த பாவங்கள் திரும்பாதா என்ன? சிக்கியிருந்தால் ஹிட்லரின் மரணம் மோசமான ஒன்றாகத்தான் இருக்கும். நேதாஜி ஹிட்லரை சந்திக்க சென்றபோது ஹிட்லரை போன்ற பலர் அங்கிமிங்கும் உலவிக் கொண்டிருந்தார்கள் என்ற குறிப்பு உண்டு. ஹிட்லரின் ஜெர்மன் அன்றைய விஞ்ஞானத்தின் உச்சியில் இருந்தது. ஒருவேளை அவர் இன்னும் 20 வருடங்கள் உயிருடன் இருந்திருந்தால் ஆண்ட்ராய்டு போன்கள் அப்போதே வந்திருக்கும். அந்த அளவு உச்சியில் இருந்தார். அப்போதே 820 மைல் வேகம் செல்லும் ஒருவர் பயணிக்கும் குட்டிகாரை வைத்திருந்தார். ஹிட்லரின் மருத்துவர்களுக்கு ஒரு மனிதரின் முகத்தின் வடிவத்தினை மொத்தமாக மாற்றும் அளவிற்கு வித்தை கற்றவர்கள். ஹிட்லரை ஒத்த தோற்றம் கொண்ட பலரை உருவாக்கினார்கள். கொரோனா போன்ற கொடிய வைரசுகளை கண்டுபிடிக்கும் நிபுணர்கள் ஒரு புறம். 2000 வருடம் வரை மனிதன் இறக்காமல் இருக்கும் மருந்துகளை தேடினார்கள். ஹிட்லரின் வீரர்களுக்கு பசிக்காமல் சோர்வுறாமல் இருந்து தொடர்ச்சியாக போரில் ஈடுபட வீரர்களுக்கு DIX என்ற மருந்தையும் கண்டுபிடித்திருந்தனர். இதன் மூலம் 20 எடையுள்ள பொருட்களை சுமந்து கொண்டு ஓய்வு இல்லாமல் ஒரு நாளில் 90 கிமி வரை சோர்வில்லாமல் நடக்க முடியும். அனைத்திற்கும் சோதனை எலி யூதர்கள்தான். இன்றைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் அன்றே வெற்றிகரமாக செய்தவர்கள் நாஜிகள். ஹிட்லரின் குளோன்களை உருவாக்கியிருந்தார்கள். ஹிட்லர் எதற்காக தனது குளோன்களை உருவாக்கினார்? ஒருவேளை நாசிசம் வீழ்ந்தாலும் தான் தப்பிக்க வேண்டும் என்ற முன் யோசனைதான். அதிக தூரம் செல்லும் ஏவுகணைகள், குண்டு வீசும் விமானங்கள், குண்டு வீசும் ஹெலிகாப்டர்கள், ராசாயன குண்டுகள், உடனடி வலி நிவாரணிகள் என ஹிட்லரின் சாதனைகள் அதிகம். ஹிட்லரின் இறந்த உடலை யார் பார்த்தார்கள்? அது போட்டோ, பின்னர் நாஜிகள் புதைத்து விட்டனர் என செய்தி, அவ்வளவுதான். போரின் போக்கு மாறும்போதே ஹிட்லர் தப்பித்து இருப்பார். அவரது முகத்தோற்றத்தை மாற்றுவது ஒரு விஷயமா? ஹிட்லர் அர்ஜென்டினா தப்பி சென்று வாழ்ந்தார். ஸ்பெயின் சென்றார், அண்டார்டிகா சென்றார், நிலாவுக்கே சென்றார் என்ற பலரும் பல கதைகள் சொல்கிறார்கள். சில ஜெர்மானியர் ஹிட்லர் நிலவுக்கு சென்று விட்டார், அவர் ஏலியன்களுடன் ஒப்பந்தம் செய்து வேறு கிரகம் சென்று விட்டார் என்றும் கூறுகிறார்கள். ஜெர்மன்காரனுக்கு ஏலியன் ஒப்பந்தம் பாரம்பரிய கதை போல இதே கதையைதான் ஜெர்மனிய டொனால்ட் ட்ரம்பும் சொன்னார். ஆனால் ஹிட்லர் இறந்த ஆதாரம் எவரிடமும் இல்லை. அர்ஜென்டினாவில் வாழ்ந்த குறிப்புகள் ஒத்துப்போகும். ஹிட்லரை பின்பற்றிதான் நேதாஜியும் தான் இறந்ததாக அறிவித்தார் என்றும் தோன்றுகிறது.